ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸ்லாம் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ரெகுலேஷன் 2025 ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பருக்குரிய பேட்டர்ன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ரெகுலேஷன் 2021 கிடையாது, ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பார்த்தீங்க அப்படின்னா யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காமனான ஒரு பேட்டர்ன் தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு. அதாவது வந்து இது அதாவது இது எது கிடையாது அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ இல்லை ப்ரோக்ராமிங் கோர்ஸ் அதாவது வந்து சி பைத்தான்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது இந்த சப்ஜெக்ட்லாம் இந்த பேட்டர்ன் பொருந்தாது. இங்கிலீஷ்க்கும் இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்க்கும் இது பொருந்தாது. எம்பிஏ ஃபையர்ஸ் இன்டெகிரேட்டருக்கும் பொருந்தாது. இதுக்குரிய பேட்டர்லாம் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக இந்த சப்ஜெக்ட்ஸை தவிர்த்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன், அதாவது பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு 3 பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 3 பார்ட் இருக்குது. அதாவது பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எப்பயுமே 2 மார்க்ஸ் தான். 10 2 மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சப்டிவிஷன்ஸ்லாம் கிடையாது. டோட்டலாக 20 மார்க்கு. ஸோ உங்களுக்கு பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின் வந்து இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 13 மார்க்கு, டோட்டலாக 65 மார்க்கு. ஸோ இது எதரா டைப்பில் வரும். இப்போ 11 இருக்குன்னா 11 ஏபின்னு இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2 சப்டிவிஷன் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது சப்டிவிஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ 11 இருக்குன்னா 11 ஏலே சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2ன்னு கேட்பாங்க. ஸோ பார்ட் சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான், 15 மார்க். அது எதிரா டைப்பில் வரும். ஒரு கொஸ்டினாலும் எதிரா டைப்பில் 2 கொஸ்டினுக்கு ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக இது வந்து 15 மார்க். நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 100 மார்க்ஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மேலே விட்ட அந்த மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி கோர்ஸஸ், அதுபோக வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் சி பைத்தான்லாம் இருக்கும். இது போக வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தியரி கோர்ஸ், அதாவது பிடெஸ்க்கு பிஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். அதாவது பார்ட் ஏ பொறுத்தவரைக்கும் எப்பயும் வந்து 10 கொஸ்டின், ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. இது சப்டிவிஷன்ஸ்லாம் கிடையாது. 20 மார்க் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 5 கொஸ்டின், 16 ஒரு கொஸ்டினுக்கு 16 மார்க்கு. எதிரா டைப்பில் தான் வரும். இல்லை மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2 சப்டிவிஷன் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வரும் 80 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்லேயே மேலே கொடுத்த அதே மாதிரி தான். ஆனால் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 11th கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மித்த எல்லா கொஸ்டினும் நீங்கள் சாய்ஸில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 2 சப்டிவிஷன் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.